ஹலோ கைஸ், குயிக்காக ஒரு கெட் ரெடி வித் மீ பார்த்துலாமா? காலையிலே பூஜையை போட்டு நெத்தியில் பட்டையை போட்டு விட்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஒரு வெட் வைப்ஸ் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு நிவ்யாவோட லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணி ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். நிறையா பிராண்ட்ஸ் இருந்தாலும் இது என்னோட பர்சனல் ஃபேவரட். நெக்ஸ்ட்டு வேஸ்லின் யூஸ் பண்ணி லிப்ஸையும் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃபங்க்ஷன் போகிறேன்னா முன்னாடி நாள் ஏர் வாஷ் பண்ணிடுவேன். அப்போ தான் ஹேர் ஸ்டைல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏர் ட்ரை பண்ணிவிட்டு வந்துடலாமா? ஏர் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் நம்ம எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். ஏரை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறதுல 1-2 யூஸ் பண்ணாலே நல்லா அவுட்புட் கொடுக்கும். என்னென்னு பார்த்துடலாமா? இப்போ நான் ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் கன்சீலர் ஷேட் 13 அண்ட் மெபிலின் ஃபிட்மியோட மேட் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். நிறைய பிராண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸை கேக்கே ஆக்கணும்லாம் இல்லை. இது 2 யூஸ் பண்ணாலே போதும், நல்ல அவுட்புட் கொடுக்கும். இன்ஃபேக்ட் அவ்வளோதான் மேக்கப்பே. நெக்ஸ்ட்டு லாக்மி ஃபினிஷிங் பவுடர் யூஸ் பண்ணி மேக்கப்பை செட் பண்ணிடுறேன். லிப்ஸ்டிக் இல்லாமல் மேக்கப் எப்படி கம்ப்ளீட் ஆகும்? ஸோ மெபிலின் மேட் லிப்ஸ்டிக்கோட ஷேட் 50 அண்ட் 80 யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஒரு லிப்ஸ்டிக் பதிலாக 2-3 காம்போ யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு டிஃப்ரெண்ட் ஷேட் கிடைக்கும். அடுத்து ஐலைனர் அண்ட் மஸ்கரா யூஸ் பண்ணுறேன். எந்த மேக்கப்போ தேவையில்ல, வெறும் மெபிலின் ஹைப்பர் கர்லோட மஸ்கரா யூஸ் பண்ணாலே போதும், உங்கள் ஹைஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அவ்வளோதான், மேக்கப் ஓவர். இப்போ வேஸ்லினோட பாடி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இது மாதிரி அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், அதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ரிங்கு போடலான்னு பார்த்தா எந்த ரிங்குமே பற்ற மாட்டுது. கொஞ்சம் ஓவராக தான் வெயிட் போட்டோமோ? போடுவோம், எவன் கேட்பான். சாரிக்கு போடுறதுக்காகவே தேடி தேடி இந்த ஜிம்கி நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் லிங்க் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்ன வேணால் சொல்லுங்கள், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணுங்கள், பட் சாரீ போடும்போது இப்படி ஒரு விசிபிள் ஜிமிக்கி யூஸ் பண்ணால் அதில் தனி அழகில். நெக்ஸ்ட்டு ரொம்ப மினிமலாகவும் இல்லாமல் பெரிய பெரிய ஆர்மர் போடாமல் ஒரு மீடியம் சைஸ் நெக்லஸ் போட்டால் சாரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சேன். இப்படி ஒரு அவுட்ஃபிட்டோட மேக்கப்லாம் போட்டுட்டு ஆக்சசரிஸ்லாம் போட்டு பார்க்க காமெடியாக தான் இருந்துச்சு. ஸோ குயிக்காக சாரீ சேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோதான், சாரீ சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸோட ஒர்க்ஸ் நானே பண்ணியிருந்தேன். சாரீ இங்கே நனைஞ்சதுனால கொஞ்சம் கசங்கி தான் போயிருந்துச்சு. நெக்ஸ்ட் பேங்கிள் போட்டுடலாமா? சாரிக்கு மேட்சாகவே என்கிட்ட பேங்கிள் அண்ட் வாட்ச் இருந்தது. 2 கையிலும் பேங்கிள் போடலாமா இல்லை ஒரு கையில் வாட்ச் போடலாமான்னு கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். சரி போட்டு பார்ப்போமேன்னு முடிவு பண்ணேன். சென்டரில் இருக்க பேங்கிளும் போட்டால் ரொம்ப கிராண்டாக இருக்குமேன்னு ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த வாட்ச் எனக்கு பர்த்டே கிஃப்டாக கிடச்சிது. போட்டு பார்ப்போமேன்னு போட்டேன், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாரிக்கும் ரொம்ப அழகாக மேட்சாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக எப்பவும் போல் என்னோடய ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் போட்டு லுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். வேறு எதாவது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் எனக்கு சுத்தமாக பொறுமை இல்லை. முடிஞ்சிடுச்சு. இல்லை எதுவும் ஒன்று குறையதில்ல, பட்டு வச்சிடலாமா? அவ்வளோதான். எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு ஃபிட் செக் பண்ணிவிட்டு அவுட்டோர் லுக் பார்த்துடலாமா?